திருச்சியிலிருந்து தாரணி அப்படிங்கிற மகள் கனடாவில் வசிக்கிற அந்த பிள்ளை. அந்த பிள்ளைக்கு ஏற்கனவே பெண் பிள்ளை 2 இருக்குது. அந்த பிள்ளை இங்க திருச்சியிலிருந்து கனடாவில் போய் வசிக்கிறா. அந்த பிள்ளைக்கு ஒரு ஆண் பிள்ளை பெற்றுக்கணும்னு ஆசை. அங்கிருந்து நம்ம பிரார்த்தனை கூட்டத்தில் காணொலியில் பார்த்து இங்க வேண்டிக்கிட்டு, அப்பா எனக்கு நல்ல ஒரு ஆண் பிள்ளை எனக்கு கொடுக்கணும். எந்த பிள்ளையா இருந்தா எல்லாம் ஒன்றுதான். இருந்தாலும் கூட பாருங்க, வேண்டி வேண்டி அவங்க இருந்து அப்பா கிட்ட வேண்டி 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 கடவுள்கிட்ட வேண்டினா ஆண் பிள்ளை கொடுப்பார், ஆண் பிள்ளை கொடுப்பார். கடவுளே வந்து பிறந்தா பெண் பிள்ளையா பிறக்கும். அதான் ஆக இந்த 2 பிள்ளை இருந்தது. ஒரு பிள்ளை வேணும்னு சொல்லி வேண்டிச்சு. நான் சொன்னேன், கண்டிப்பா அவனுக்கு ஆண்டு பிள்ளை பிறக்கும். அப்பா சொல்ல சொன்னார், சொன்னேன். அது வேண்டிச்சு. கன்சீவ் ஆயிடுச்சு. கன்சீவ் ஆயிட்டு செக் பண்ணிட்டு போயிட்டு செக் பண்ண போகுது. அப்போ ஆண் குழந்தைன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஊர்ல சொல்லக்கூடாது, இந்தியாவில அந்த பாலினத்தை சொல்லக்கூடாது. கருவுற்ற பாலினத்தை குழந்தையோட சொல்லக்கூடாது. அங்கே சொல்லலாம். அது பெற்று எடுத்துக்கிட்டு இங்க வந்து திருச்சியில இருக்காங்க. இப்போ இங்க வரப்போறாங்க. அந்த குழந்தைக்கு கொஞ்சம் தடுமம், சளி பிடிச்சிருக்குது. அந்த பிள்ளை வந்து இங்க பிறந்து திருச்சிக்கு வந்து அங்கிருந்து இங்க வந்து இங்க வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்தடுத்த வாரத்துல ஒரு வியாழக்கிழமை இங்க கொண்டு வருவாங்க. அந்த பிள்ளைக்காக இந்த பிரார்த்தனை கூப்பிடும். சீக்கிரமா அந்த குணமாகணும், அந்த ஜுரம் இல்லாம தடுமம் இல்லாம குணமாகணும்னு வேண்டிக்கிறாங்க.